வணக்கம். எனக்கு ஒரு விஷயம் சரியா புரிய மாட்டேங்குது. நிறைய கட்சிக்காரவங்க பார்த்தீங்கன்னா, ஆளாளுக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் ஒத்த நோக்கம் இருக்கிறவங்கலாம் வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே திரியிறீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். ஏன் இப்ப ஆளும் அரசை எதிர்க்கிறவங்கலாம் வான்னா ஏன் எதுக்கணும்? ஏன் அவங்களுக்கு வாக்களிக்காம உங்களுக்கு வாக்களிக்கணும்? அதை சொல்லுங்க. இவங்க ஏதாவது ஆளும் அரசுனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட பாயிண்ட் இருக்கா? சொல்லுங்க. இல்லை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் 4.5 வருஷம் ஆட்சி பண்ணீங்க. அப்படி நாங்கள் 4.5 வருஷம் சூப்பராக இந்த மாதிரிலாம் பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. அது போக அந்த புதுசாக வர்றவங்கலாம் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்த விஜயெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் ஏன் பாராசா, அதுக்கு சரியான காரணம் சொல்லு. நீங்கள் அவங்கள விட எந்த விதத்தில் சிறந்தவர்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட என்ன ஐடியாலஜி இருக்குன்னு சொல்லுங்கள். மக்களை இதை விட சிறப்பாக என்ன உங்களால் ஆட்சி பண்ண முடியும்னு சொல்லுங்கள். மொட்டையாக இப்படியே சொன்னீங்கன்னா கேட்குறவெல்லாம் கேன பையன் லூசு பையன் மாதிரி தெரியுதான்னு எனக்கு தெரியலை. இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா, உதாரணம் சொல்லணும்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த மாதிரி மக்கள் நிறைய அவதைப்பட்டாங்க. வேளாண் சட்டம் அதில் கையெழுத்து போட்டது, நீட்டில் கையெழுத்து போட்டது, ஏகப்பட்டது இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா தவறுகள் இருந்ததுனால திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. சரி, ஓகேங்க. திமுக இல்லாமல் திரும்ப உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு என்னங்க பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன? அதை சொல்லணும்ல. 10.5% அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் கொடுத்தோன்னு. அப்போ ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு மிச்ச சமுதாயத்தை எல்லாருமே வஞ்சிக்க தானே செஞ்சீங்க. அதுபோக மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வாங்கியிருந்தேன்னு வைங்க. 92% எல்லாம் விட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய 92% மருத்துவ படிப்புடையதை நீட்டில் விட்டு கொடுத்தது நீங்கள் தானே. இது எல்லாமே நீங்கள் பண்ணதில் நீங்கள் துளியளவு சொல்கிறத விட்டால் மலையளவு நீங்கள் பண்ணினது பெரிய அநியாயம், அக்கிரமமாக தான் இருக்குது. மக்களுக்கு இது தெரியாதா? விஜயெல்லாம் மக்கள் நல்லா இருக்கிற மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறவங்கள வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்கிறவங்க ஏதாவது சரியான பாயிண்ட் சொல்லுங்கள், சரியான காரணம் சொல்லுங்கள், இல்லை ஐடியாலஜி சொல்லுங்கள், டிசைன் சொல்லுங்கள். தமிழக மக்கள் அறிவாளிகள்.